சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்கிறேன் சிஸ்டர். இன்னைக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வீடியோ இதுன்னு சொல்லலாம். எல்லா மதத்தினருக்குமே எடுக்க போறது நம்ம பைபிள்ல இருந்து எடுத்தாலும் எல்லாருக்குமே உலக மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லக்கூடிய, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அதிகாரத்தை நாம பார்க்க போறோம். யோபு 31ஆம் அதிகாரம். இதுல கதைப்படி பாத்தீங்கன்னா, திடீர்னு யோபுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. உறவினர்கள் எல்லாம் இறந்துறாங்க. குழந்தைங்க, அப்புறம் சொத்து, அவன் வச்சிருந்த மாடு, ஆடு, ஒட்டகம் எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகுது. வீடு அழியுது, எல்லாமே போகுது. அப்ப ஜென்ரலா கடவுள் மேல நம்பிக்கை போயிடும் அப்படி இருந்தா, இல்லையா? ஏன்னா அவன் நல்ல கடவுள் நம்பிக்கை உள்ளவன். இது இல்லாம உடம்புல பயங்கரமான நோய். அதனால படுக்க கூட முடியாத, படுத்தாலுமே உடம்பெல்லாம் குத்துது. உடம்பு ஃபுல்லா சீழ் பிடிச்சிட்டு கொப்பளம் கொப்பளமாயி அப்படி ஒரு வலி. சோ இந்த நேரத்துல வந்து மனைவி கூட இன்னுமா நீ கடவுளை நம்பிட்டு இருக்கிற அப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்பா அவர் கொடுத்தாரு, எடுத்தாரு, இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. சோ அதுக்கப்புறம் நண்பர்கள் வராங்க. அவங்களுக்கு இடையில சில வாதம் விவாதம் போயிட்டு இருக்கும். ஆனா இது எதுக்காக நடக்குதுன்னா, இவர் வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால இவரை சோதிக்கிறதுக்காக கடவுள் சாத்தானை அனுப்புவார். சோ அப்பதான் இப்படி எல்லாம் ஆகும். சோ நான் தப்பே பண்ணல அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. நண்பர்கள் வந்து இல்லப்பா நீ தப்பு பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப யோபு பேசுறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பேசுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பிரம்மகுமாரிகள் மூலமாக நமக்கு கடவுள் நேரடியா கொடுக்கிற ஞானத்தோட எந்த அளவுக்கு இது ஒத்து போகுதுன்றது நமக்கே ஆச்சரியமா இருக்குது. பாருங்க, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்பொழுது உன்னதங்களிலிருந்து தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமோ? சூப்பரான விஷயம் இல்ல. கண்களோட கடவுளோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன். இந்த கண்ணுனால நான் உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு பெண்ணை பார்ப்பேனா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, எங்க மதத்துல எல்லாம் காமம் தப்புன்னு சொல்லப்படல. இங்க சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்க்கிறதே தப்புன்னு இயேசு கூட சொல்லியிருப்பாரு. ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்ற. இங்க ஒரு கண்ணியின் மேல் நினைப்பாய் நான் இருக்க முடியுமா? ஏன்னா என் கண்ணை வந்து கடவுளுக்கு கொடுத்துட்டேன் இல்லையா? கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டேன். அப்ப கடவுள் பார்க்க சொல்றது எல்லாருமே ஆத்மான்னு தான் பார்க்க சொல்றது. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க போட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. சோ அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, அனைத்து காரியங்களையும் பண்ணுது அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு முதல் 2500 வருடம் ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகும் பொழுது கடவுள் நரகம், அதாவது கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு வர ஒரு வயோதிகர் உடலை வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியா ஞானத்தை கேட்கிறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். அவர் தான் இந்த ரகசியத்தை சொல்றார். சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும் பொழுது எந்த பாவமும் பண்ணல. அவ்வளவு ஆனந்தமா இருந்தீங்க. அதுக்கு பரிசா தான் சொர்க்கமே. உங்களுக்கு சொர்க்கமாவே இருந்துச்சு. 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்து உடம்பு நினைக்கும் போதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்து பாவம் மேல பாவம் செஞ்சோம். இப்ப நீங்க இழந்த அத்தனையும் நான் உங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன். அதுக்குதான் கடவுள் வந்திருக்காரு. அவர் பேரே மீட்பர்னு சொல்லுவாங்க. அப்ப எப்படி மீட்பார் அப்படின்னா, சொர்க்கத்தில் இருந்த அதே குணத்தை நீங்க இப்ப எடுத்துட்டு வாங்க. அங்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியும். ஆத்மான்ற உணர்வுல இருப்பாங்க. அதற்கும் ஒருபடி மேல சொர்க்கத்துல கணவனும் மனைவி நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். மற்றபடி காமம் இருக்காது. அதனாலதான் அவங்கள கோயில் கட்டி இந்துக்கள் வழிபட்டுட்டு இருக்கும். இப்ப அப்படி இருந்தவர்களே நீங்க தான் அந்த குணத்தை எடுத்துட்டு வாங்க. அதற்கு ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. எல்லா ஆத்மாவும் பரமாத்மாவுடைய குழந்தை. அவரைத்தான் பரமபிதா சிவன் இந்துக்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும், அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவர் வருவதும் ஒரு முறைதான். இறுதியில் வந்து அவர் ஞானத்தை கொடுக்கிறார். சோ கடவுள் யாருன்னு தெரியாதனால இயேசு வருவார் 2வது தடவை, கிருஷ்ணர் கல்கி பகவானா வருவார். இப்படி ஒவ்வொரு மதத்திலையும் அவங்க யார கடவுள் நினைக்கிறாங்களோ அவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் ஒருவரும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்ததில்லை. கிருஷ்ணரோ இயேசுவோ தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்களுக்கு மரணம் கண்டிப்பாக உண்டு.
கடவுள் டைரக்டா ஒரு வயோதிகர் உடல்ல பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எல்லா ஆத்மாவும் என்னுடைய குழந்தை. இப்ப நீங்க ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பாருங்க. உடலின் பக்கமே உங்களுடைய கவனம் போகக்கூடாது. அப்ப எனக்கும் கடவுள் தான் அப்பா, என்னுடைய மனைவிக்கும் கடவுள் தான் அப்பா அப்படின்னா, ஒரு அப்பாவுடைய குழந்தைகள் என்ன வரும்? சகோதரன், சகோதரி தானே வரும். அப்படி நீங்க இருக்கணும்னு கடவுள் சொல்றார். ஏன்னா சகோதரன், சகோதரி உறவுக்கு இடையில, அதாவது ஒரு அப்பாவுக்கு பிறந்த அண்ணன், தங்கச்சிக்கு இடையில காமம் வராது. எவ்வளவுதான் அழகா இருந்தாலும். அப்படி வந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப கேவலமான விஷயம். மனிதனுடைய குடும்பத்திலேயே இப்படின்னா, கடவுள் மிக உயர்ந்தவர். அவருடைய குடும்பத்தினரா இப்ப மாறிய பிறகு ஒரு சகோதரியை இச்சையா பாக்குறீங்க, சகோதரனை இச்சையா பாக்குறீங்கன்னா, எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னு இப்ப கடவுள் நமக்கு சொல்லியிருக்காரு. குறிப்பா இன்னைக்கு முரளியில அது இருக்குது. 18 மார்ச் 2025 முரளியில. சோ அத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா அதே நாள்ல நம்ம இன்னைக்கு பைபிளும் எடுக்கிறோம். அப்ப கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். இதோடைய நினைவு தான் பாத்தீங்கன்னா, இந்து மதத்துல கண்ணப்ப நாயனார் கதை இருக்குது இல்லையா? ஒரு வேடன் சிவலிங்கத்துக்கு வந்து கறி வச்செல்லாம் பூஜை பண்றான். அப்ப வந்து ஒரு டைம் வந்து கண்ணீர் வருது சிவனுக்கு. அப்ப என்ன பண்றான், அவனுடைய கண்ண புடுங்கி அந்த லிங்கத்துக்கு வைக்கிறான். ஆ வச்சு இன்னொரு கண்ணையும் புடுங்கும்போது கடவுள் வந்து தடுத்து ஆட்கொண்டார். காட்சி கொடுத்தார் அப்படின்னு வருது. நம்ம ஆளுங்க அந்த கதையை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? பாரு கடவுளுக்கு கரிமீன் வச்சு படைக்கலாம். சிவன் கோயில்ல எங்கேயாவது கரிமீன் வச்சு படைக்கிறாங்களா? அப்ப அங்க சொல்ல வந்த விஷயம் வேற. சொல்ல வந்த விஷயம், நீ இனி இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்களை எனக்கு அர்ப்பணித்து விடு. கண்ணை புடுங்கி கொடுக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. இதனால நான் சொல்லும் அந்த புருவமத்தில இருக்கிற ஆத்மாவைத்தான் பார்க்கணும். அது கண்ணுக்கு தெரியாது. மனதினாலதான் பார்க்க போறோம். என் ஒருவனையே நினைச்சிட்டு இருன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். அப்ப இந்த வெளி உலகமான விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த கண்களை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி கடவுள் கிட்ட கொடுத்த பிறகு நான் ஒரு கன்னியை நினைத்து இருப்பேனா, நான் அந்த பாவத்தை செஞ்சிருப்பேனா அப்படின்னு கேட்கிறேன். அப்படி ஒருவேளை நான் அந்த பாவத்தை செஞ்சா கடவுள் உன்னதத்திலிருந்து கொடுக்கிற பங்கு, சொர்க்கத்துக்காக தான் இந்த ஞானத்தையே கொடுக்கிறது, அதை எனக்கு எப்படி கொடுப்பார்? ஏன்னா சொர்க்கத்துல காமம்னா என்னன்னே தெரியாத உலகம், அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. இப்ப முயற்சி செஞ்சு பயிற்சி செஞ்சு போறவங்க தான் அங்க. அப்ப நான் மட்டும் காமத்தை விடாம அங்க போனா அந்த இடத்தை கெடுத்துட மாட்டேன். அப்ப எப்படி கடவுள் அந்த சொர்க்கத்தை கொடுப்பார் இல்லையா? அப்ப அந்த சுதந்திரம் கிடைக்குமா? எனக்குரிய சொத்து, ஆஸ்தி, சொர்க்கத்தின் ராஜ பதவி கிடைக்குமா? அடுத்தது, மாறுபாடானவனுக்கு ஆபத்தும் அக்கிரம செய்கைக்காரருக்கு ஆக்கினையும் அல்லவோ கிடைக்கும். மாறுபாடு அப்படின்னா இறைவன் சொல்வதற்கு நேர் எதிராக நடக்கிறது. ஆத்மாவை பார்க்க சொல்றார், ஆனா உடலை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆபத்து தான் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம நரகத்துல நிறைய பாவம் செஞ்சிட்டோம். அதுல இருந்து காப்பாத்துறதுக்கு தான் கடவுள் வர்றாரு. மீண்டும் அந்த பாவத்தை செஞ்சீங்கன்னா கடவுள் கையை விட்டுட்டீங்க. அப்ப ஆபத்துல போய் சிக்குவீங்க. திரும்புற பக்கம் எல்லாம் ஆபத்து பாக்குறோம் இல்லையா? இப்ப கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க 6வது 8வது படிக்கிற 10, 12 வயசு குழந்தைங்களை கடத்திட்டு போய் ஒரு அரசியல்வாதி வந்து பாலியல் பலாத்காரத்துல ஈடுபட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி உலகம் மோசமானதாக இருக்குது. அதுதான் ஆபத்து. நாம ஒரு ஜென்மத்துல காமத்திலே மூழ்கி கிடந்தா அடுத்த ஜென்மத்துல நம்ம போய் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரம் நமக்கு தெரியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடவுள் சொன்னார்னா கண்ணை மூடிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்க அக்கிரம செய்கை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்டனை அல்லவா கிடைக்கும்? நான் அப்படி பண்ண மாட்டேனே. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. அப்படின்னா எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்ட்டு என்றாருன்னு அர்த்தம் கிடையாது. இவங்க அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடவுள் கிட்ட நீங்க பண்ற எதையுமே மறைக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். மறைக்க முடியாதுன்னா அவர் பார்த்துட்டு இல்ல. ஆனால் இதற்கான பலன் உங்களுக்கு தானாவே கிடைக்கும். அது இயற்கையாகவே, அதான் கர்மத்தின் விதின்னு சொல்றது. நான் மாயையில் நடந்தேனோ, மாயைன்ற வார்த்தையே வருது பாருங்க பைபிள்ல. என் கால் கபடு செய்ய தீவிரித்ததோ என்று சுமித்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி
என் உத்தமத்தை அறிவாராக. சோ இதெல்லாம் கடைசியில நியாய தீர்ப்புன்னு இல்ல. இப்ப ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். கடைசியில காட்சி கொடுத்துதான் என்ன பதவின்றத காட்டுவார். அப்ப என்னென்ன பாவம் செஞ்சோன்றத காட்டுவார். பாபா ஞானத்தை எடுத்து கடவுள் கொடுக்குற ஞானம். கடவுளை தான் நம்ம அப்பான்னு சொல்லுவோம். ஹிந்தியில அப்பான்னா பாபா, அவ்வளவுதான். மற்றபடி சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபாங்கிறது கர்த்தர் மட்டுமே பாபான்னு நம்ம சொல்றோம், அப்பான்னு சொல்றோம் இல்ல, பரமபிதான்னு சொல்றதுதான், வேற ஒண்ணும் இல்லை. அப்ப மாயைன்னா என்ன? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் இல்ல, இணைந்த ரூபம் தான் 10 தலைறாங்க. மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. யாரை கடத்தணும்? ஆத்மான்ற சீதையை கடத்திட்டான். எல்லா ஆத்மா, ஏன்னா எல்லாருக்குள்ளயும் இப்ப இந்த 5 விகாரம் இருக்கு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 5 விகாரத்தை அழிக்கும் பொழுதுதான் அந்த ராவணனை நாம அழிக்கிறோம். அதற்கான வழியை இறைவன் கொடுக்கிறார். அப்ப இந்த மாயை, ராவணன், மாயை, சாத்தான் எல்லாமே ஒண்ணுதான். அப்ப அந்த வழியில நான் நடந்தேன்னா என் கால் தப்பு செய்யறதுக்கு அப்படியே ஆர்வமா போச்சா? தப்பு செய்யறதுன்றது எல்லாமே, விபச்சாரமா இருக்கட்டும், கொலை பண்றதா இருக்கட்டும், தவறான விஷயத்தை நோக்கி என் கால் போச்சா அப்படின்னு தராசுல நிறுத்தி என்னுடைய உத்தமத்தை அறியட்டும் கடவுள். நான் அந்த அளவுக்கு உத்தமன்றேன். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு உத்தமன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? ஆனா அவரு சொல்றாரு. சோ அப்படி சொல்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும்னு கடவுளும் சொல்றாரு நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக. அதுதான் இயேசு கிறிஸ்து கூட அவரை அடிக்க போகும்போது, என்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிச்சிங்களா? குறை கண்டுபிடிச்சிருந்தா நீங்க அடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப சொல்றாரு, என் நடைகள் வழியை விட்டு விலகினதும் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்ததும் ஏதாகிலும் ஒரு மாசு என் கைகளில் ஒட்டி கொண்டதும் உண்டானால் அப்பொழுது நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக, என் பயிர்கள் வேறற்று போக கடவுது. சோ கர்மத்தின் விதியை ரொம்ப அற்புதமா இங்க விளக்குறாங்க இல்லையா? தவறான பாதையில் நான் நடந்து போயிருந்தால் சரியான பாதையை விட்டு விலகி போறது. அதைதான் நம்ம ஸ்ரீ மத்தனும், கடவுள் கொடுக்கிற வழி. ஸ்ரீனா உயர்ந்த, மத்தனா வழி. அதை விட்டு நான் விலகி போயிருந்தால் என் இருதயம் என் கண்களை பின்தொடர்ந்திருந்தால், சூப்பர் பாத்தீங்களா? ஒரு எம்ஜிஆர் பாட்டு வரும் இல்லையா, கண் போன போக்கிலே மனம் போகலாமா, அப்படி எல்லாம் வரும். அப்ப அந்த கண்ணுதான் மிகப்பெரிய எதிரின்ற. மெயினா காமம் கண்கள் மூலமாக வருது. அப்ப கண்ணுல ஒண்ணு மயக்கி அது பின்னாடி நான் போய் இருந்திருந்தேன்னா ஏதாவது ஒரு அழுக்கு என் கையில ஒட்டி இருக்குமா? அதாவது என் இதயத்துல, ஆத்மால ஒட்டி இருக்குமா? அப்படி இருந்தா நான் விதைத்ததை வேறொருவன் புசிப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாயிகள், அதாவது விவசாய நிலத்துல வேலை செய்வாங்களே, அவங்க வேலை செய்வாங்க. ஆனா அவங்க அதை சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அது ஒண்ணு. இன்னொரு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி கீழான இதுல பிறக்கிறது. ஒரு பெரிய பணக்காரன். அப்ப எப்ப இது நடக்கும்? அடுத்த ஜென்மத்துல அப்படி நடக்கும். அதற்கான விதியை சொல்றேன். அடுத்தது சில சமயம் நிலம் ஏமாற்றப்படும், அபகரிக்கும், சொத்து பிரச்சனை இதெல்லாம் நடக்குது இல்லையா? என் பயிர்கள் வேறற்று போக கடவுது இல்லையா? அந்த விவசாயிகளுக்கு அது தெரியும். பயிர் அப்படியே கருகி போயிடுச்சுன்னுவாங்க. சோ அந்த மாதிரி என் மனம் யாதொரு ஸ்திரீயின் மேல் மயங்கி அயலானுடைய வாசலை நான் எட்டி பார்த்ததுண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக. சோ ஏதாவது ஒரு பெண் கிட்ட என் மனம் மயங்கி இருந்தால் இன்னொருத்தருடைய வாசலை இல்லையா, அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணிடம் மயங்கி உள்ள பாக்குறான். சோ இது ஆணுக்கு மட்டுமே சொல்ற மாதிரி இருக்கும். இது ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவானதுதான் இல்லையா? அப்படி பாக்குறான் அப்படின்னா அப்ப என் மனைவி வேறொருவனுக்கு மாவரைப்பாளாக, அதாவது இன்னொருத்தனுக்கு அடிமையா போவானாக அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னொருத்தன் அபகரிச்சுட்டு போகட்டும், இன்னொருத்தனுடைய மனைவியா ஆகட்டும். ஏன்னா நான் இன்னொருத்தனுடைய மனைவியை பார்த்ததுனால எனக்கு அப்படி ஆகட்டும். வேற்று மனிதர் அவர் மேல் சாய்வாராக அப்படின்னு நிறைய ஆண்களோட அவளுக்கு கள்ளத்தொடர்பு உருவாகட்டும் அப்படி சொல்றாரு. ஏன்னா என்னுடைய புத்தியில கள்ளத்தனம் இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிற.
சோ இன்னைக்கு உலகம் ஃபுல்லாவே இப்படித்தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை வந்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. அது தோஷம். இங்க என்னன்னா, யாதொரு ஸ்திரீயின் மேல்னு இருக்குது. மனைவி தவிர மற்ற பெண்ணுன்னு சொல்லல. இயேசுவும் அப்படி சொல்லல. இவங்க அப்படி நினைச்சுக்கிறாங்க விபச்சாரின்ட்டு. இங்க இறைவன் ஞானத்தை கிடைத்தவுடன் மனைவி சகோதரி ஆயிடுறான். ஏன்னா கடவுளுடைய குழந்தை ஆயிடுறான். இந்த ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் நாம் அப்படி தூய்மையா ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்பதான் காமத்தை வெல்ல முடியும். அதற்காக அந்த யுக்தி சொல்றாரு. அதுக்காக ஆத்மாவை மட்டும் பாருங்க, உடலை பார்க்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அப்படி நான் மற்றவர்களை பார்க்கிறேன், அவங்களுடைய வாசலை எட்டி பார்க்கிறேன் அப்படின்னா அது தோஷம். அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமம். எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து பாவம்னு உலகத்துல யாருக்குமே சொல்லி கொடுக்கல. அதுதான் பிரச்சனை இல்லையா? திரும்புற பக்கம் எல்லாம் பாவம் நடக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். இது எவ்வளவு பெரிய பாவம்ன்றாங்க. இதுக்கான தண்டனை அங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த கள்ள தொடர்பு, திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி மற்ற திருமணமான பெண்களோட தொடர்புல இருந்தீங்கன்னா, அதே நேரத்தில் உங்களுக்கு மனைவியாக போறவ வேற யாரு கூடயாவது அப்படி இருப்பாங்க. சோ இது எல்லாமே இன்னைக்கு நடக்கிறதையும் நாம பாக்குறோம். சோ அதை யாராவது விரும்புவாங்களா? அப்ப எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். அது தோஷம். நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்பட வேண்டிய குற்றம் அது அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எவ்வளவு பெரிய குற்றமா? ஜஸ்ட் பாக்குறது தான் இல்லையா? அங்க தொடர்பை பத்தி கூட பேசல. மயங்கினாலே, புத்தியினால மயங்கினாலே, அது நீங்க சினிமாவில பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய அப்பாவுடைய குழந்தை, இந்த இது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்னியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும். இல்லையா? நம்ம பாதாளத்தை போய் ஒளிஞ்சாலும் அங்க வரைக்கும் அந்த நெருப்பு, அந்த பாவத்திற்கான தண்டனை வந்து என்னுடைய சொத்தை எல்லாம் நிர்மூலமாக்கிடணும், எரிச்சு போட்டுடணும் அப்படின்னா. திரும்புற பக்கம் ஃபயர் ஆக்சிடென்ட், புயல்னால வருது, இதெல்லாம் பாக்குறோம். ஆனா இதற்கான ஏன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லா யாருமே காமம் தப்புன்னு நினைக்கிறது கிடையாது. அதற்கான தண்டனை தான் இது நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா தண்டனையை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த பாவத்தை செஞ்சதுனால தானே இது வந்திருக்குதுன்றத நாம உணர மாட்டோம். இதுதான் பெரிய விஷயம். என் வேலைக்காரனாலும் என் வேலைக்காரியானாலும், வேலைக்காரனானாலும் சரி, வேலைக்காரி ஆனாலும் சரி, என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால், தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன்? மாதிரி லைன் இல்லையா? ஏன்னா நம்ம அறியாம நல்லவங்களாதான் இருப்போம். ஆனா அந்த பணக்கார குடும்பத்துல பிறக்கும் பொழுது அந்த நான் பணக்காரன்றது தன்னை அறியாம வந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த வேலைக்காரர்கள் கிட்ட அடிமை, ஏன்னா அப்பா அம்மா அது மாதிரி பேசுவாங்க, அதை பார்த்து நம்மளும் பண்ணுவோம். சோ அப்படி யாரோ ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு வழக்காடுறாங்க, இது இப்படி நடந்துச்சு என்பது. அப்ப நான் வந்து எஜமானன் இல்ல, நான் சொன்னாதானே அவங்க கேட்டாகணும். அந்த திமிர்ல அவங்க நியாயத்தை நான் அசட்டை பண்ணேன்னா, ஒரு பொருட்டாவே நினைக்கலையா? அப்ப எல்லாம் அப்படிதான் இருக்கும் போ அப்படின்னு சொன்னா, அப்ப அது எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? இப்ப இதுல சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இதுல எந்த பாவமும் ஸ்லைட்டா கூட நான் பண்ணலன்னு யாருமே சொல்ல முடியாது. ஸ்கூல்ல டீச்சர் பசங்களை அடிக்கிறதா இருக்கட்டும், அதுவுமே அப்படித்தானே இல்லையா? அந்த குழந்தை வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வரும். நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம மிஸ் அவன் யாரோ பேசுனாங்க, இவங்க அடிச்சா இந்த பையனை, ஏன்னா குழந்தை என்ன பண்ணிட போகுது இல்லையா? சோ இந்த மாதிரி தான். அதாவது நம்ம பவர்ல இருக்கிறோம், பவர் கீழே இருக்கிறவங்க. ஏன்னா நம்மளுடைய வீரத்தை நம்ம கீழே இருக்கிறவங்க தான் காட்டுவோம், மேல இருக்கிறவங்ககிட்ட காட்ட மாட்டோம் இல்லையா? சோ அப்ப அவங்க எனக்கு என்கிட்ட ஒரு நியாயத்தை எதிர்பார்த்து பேசும்போது அதை காது கொடுக்காம விட்டேனா, அப்படி நான் பண்ணி இருந்தால், எல்லாரையும் விட மிக உயர்ந்தவர் தேவன், கடவுள் இல்லையா? அந்த வேலைக்காரனை விட நான் உயர்ந்தவன், அவன்கிட்ட அப்படி பண்ணிட்டேன். இப்ப என்னை விட உயர்ந்தவர் கடவுள் வரும்போது நான் என்ன பண்ண முடியும்? சூப்பர் இல்ல? அவர் எழும்போது நான் என்ன செய்வேன்? அந்த தண்டனை வரும்போது என்ன பண்ண முடியும்?
அவர் விசாரிக்கும் போது நான் என்ன மறு உத்தரவு சொல்வேன்? உனக்கு யாரு கொடுத்தா இந்த ரைட்ஸ்? ஏன்னா பெரும்பாலும் இந்த தண்டனை எல்லாம் எப்ப கிடைக்கும்னா, இதெல்லாம் இழந்த பிறகு கிடைக்கும். இப்ப நான் ஒரு வீட்டுல வேலைக்காரனா இருந்தபோது எனக்கு தண்டனை கிடைக்கும் போது நான் கதறுவேன், இது நியாயமான்ட்டு. அப்ப கடவுள் போட்டு காட்டுவார், போன ஜென்மத்துல நீ எஜமானனா இருந்து என்னென்ன பண்ணன்னு பாருன்ட்டு. ஷாக் ஆயிடும். அப்ப அந்த அந்த திமிரு இருக்காது. ஏன்னா அப்ப தெரியும்ல நான் அனுபவிக்கிறத. இப்ப நான் இப்படியெல்லாம் பண்ணனான்ட்டு வாய முடிக்கும். சோ அதனாலதான் இங்க யாருமே யாரையுமே குற்றம் சொல்லவே முடியாது. நமக்கு ஒரு அநீதி நடக்குதுன்னா சத்தியமா அதை விட அதிகமா தான் நம்ம ஆடி இருப்போம். நாம ஆடினது கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்த தண்டனை பெரிய விஷயமாவே இருக்காது. அது இதுக்கு முன்னாடி யோபுல கூட வரும். அதனால்தான் அமைதியா ஏத்துக்கோங்க. இவ்வளவுதான் விஷயம். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி வந்து அமெரிக்காவில இருந்து நாடு கடத்துறாங்க. படிக்கிற பொண்ணு. அதாவது விதிபூர்வமா தான் உள்ள போயிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமா தான் போயிருக்கிறாங்க. சட்டத்தை மீறி போனவங்களை எல்லாம் துரத்துறாங்க. சட்டப்பூர்வமா போனவங்களே துரத்துறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை வரும்போது அங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, ஹமாஸுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தினாங்க. அப்ப வந்து அந்த அரசாங்கம் எதுவுமே கண்டுக்கல, பைடன் ஆட்சி. ஆனா யாராவது நினைச்சு பார்த்திருப்பாங்களா, அடுத்து வேற ஒரு ஆட்சியில வந்து எனக்கு தண்டனை கிடைக்கும்ட்டு. அப்ப தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பொண்ணும் சேர்ந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அப்படி பண்ணவங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு, நீ போயிடு, தீவிரவாதிக்கு நீ ஆதரவு கொடுத்திருக்கிற, வெளில போயிடுன்றான். அப்ப இந்த நேரம் அந்த நேரம் கூட்டத்தோட சேர்ந்து ரொம்ப ஆடுனாங்க உண்மையிலே. இதுல லைப்ரரிக்குள்ள புந்து யூத மக்களை எல்லாம் அடிச்சாங்க பயங்கரமா. யாரும் யாரையும் கேட்கல, அவங்க பாட்டுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கான நியாய தீர்ப்பு நாள் இப்ப வருது பாருங்க திடீர்னு. இங்க இருந்து நீ படிக்க தானே போன, கம்முன்னு படிக்கிற வேலையை பார்த்து வர வேண்டியதானே. எதுக்கு அங்க போய் ஆடினது? அந்த கும்பல் அவங்களை சந்தோஷப்படுத்துது. கும்பலா இருந்தாலே நம்ம பாவம் செய்வோம். கடவுளோட மட்டும்தான் இணைஞ்சிருக்கணும், அப்பதான் புத்தி வேலை செய்யும். இந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் இதெல்லாமே அந்த கும்பல்ல சேர்ந்து தானே வருது. தனியா இருந்தா கூட கொஞ்சமாவது புத்தி யோசிக்கும். இல்லாட்டினா சொல்லுங்க. தைரியம் வராது. கூட்டமா இருக்கும்போது ஒரு தைரியம் வந்துருது. தைரியம் வந்து அவங்க சப்போர்ட் இருந்தோம்னா தைரியம் வருது. இப்ப என்ன பண்ண முடியும் அந்த சகோதரி? அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணவங்களாம் ஆல்ரெடி அவர் துரத்தி இருப்பாரு. இல்லாட்டினாலும் அவங்க இப்ப வாயை திறக்காம அமைதியா இருப்பாங்க. என்ன காட்டி கொடுத்துடாதம்மா தாயேன்ட்டு. இல்லையா? கூட இருந்தவங்க கூட இப்ப எப்படி வர முடியும்? வந்தா டக்குன்னு நீ வா, உன்னதான் நான் தேடிட்டு இருக்கிறேன்னு புடிச்சு வெளில அனுப்புவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில இருந்தவர் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. இவரு நினைச்சதை செய்யறாரு. இப்ப என்ன பண்ண முடியும்? கடவுளுடைய தண்டனை இப்படித்தான் கொடுக்கப்படுது. அப்ப என்னை விட உயர்ந்த தேவன் வரும்போது என்னால என்ன பேச முடியும்? இப்ப என்ன பேச முடியும்? அப்ப போராட்டம் நடத்துங்க. இப்ப என்ன பண்ண முடியும்? இப்ப கேட்கிறாரு, தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணின அதே கடவுள் தானே அவளையும் உண்டு பண்ணினார். ஒரே விதமான கர்ப்பத்திலே எங்களை உருவாக்கினவர் அல்லவோ. சூப்பரா சொல்றாரு. இது வந்து லௌகீக அப்பாவை சொல்ல முடியாது. ஏன்னா லௌகீக அப்பாவுக்கு குழந்தை பிறந்தாங்க அப்படின்னு வரும். ஆனா இங்க வந்து ஆத்மாவின் தந்தை. பட் அது தெரியாதனால கர்ப்பத்தில் என்னை உருவாக்கினாருன்ட்டாங்க. கர்ப்பத்துல இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இருக்கிறீங்க ஆத்மான்னு. சோ அது இல்லாம இவங்க சொல்லிட்டு வராங்க. அதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கர்ப்பத்துல இவங்களுக்கு வேற அப்பா, அவங்களுக்கு வேற அப்பா. ஒருத்தன் பணக்கார குடும்பத்துல பிறப்பான், இன்னொருத்தன் ஏழை குடும்பத்துல பிறப்பான். அந்த உடல் உணர்வுல தான் நமக்கு அகங்காரத்துல ஆடணும். அதுக்குதான் கடவுள் ஆத்மான்னு உணரு, எல்லா ஆத்மாவுக்கும் நான் தான் அப்பா. இன்னைக்கு வேலைக்காரனா இருக்கிறவன் எப்பயும் வேலைக்காரனா இருந்தவன் இல்ல, ராஜாவா இருந்தவன் தான் இன்னைக்கு வேலைக்காரனா, பிச்சைக்காரனா, நோயாளியா இருக்கிறான். அது அவன் செய்த பாவத்துக்கான தண்டனை கிடைத்தாலும் அதை வைத்து அவனை தவறாக நடத்துறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது இல்லையா? அது ஆத்மா, அது ஏதோ பாவம் பண்ணிருக்குது, பாவம் அப்படின்னு நீங்க கருணைப்படணும். முடிந்தால் உதவி செய்யலாம் உங்களால முடிந்தா, இல்ல கம்முன்னு போகலாம். அதுக்காக அவனை பிடிச்சிட்டு இல்ல நிறைய அந்த ரோட்ல பைத்தியத்தை கல்லால் அடிப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப எல்லாம் ஒரு அப்பாவுடைய குழந்தை அப்படின்னு இருந்தா அதற்குரிய மரியாதையை நாம கொடுப்போம்ல. சோ அதுதான் இங்க கேட்கப்படுது. பட் அது புரியாதனால கர்ப்பத்தில் அவர் தானே உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ மீதியை அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா இதுவே பயங்கரமா இருக்கு. இன்னும் இது பெருசா இருக்கும். செம பவர்ஃபுல்லானது.
ஓம் சாந்தி. தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி பிரதர்.